Hey fam, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில அஸ்கோர்ல வந்து Sweatpillion 401 தாங்க இருக்கு. இந்த வண்டியை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப சேனல் போல நோட்டிஃபிகேஷன் வரும். Instagram ID கீழ டிஸ்பிளே செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்டா ஃபாலோ பண்ணி வெச்சுக்கோங்க. அண்ட் இந்த அஸ்கோர்ல எங்க நமக்கு டெஸ்ட் ரைட் கொடுத்திருக்காங்க அப்படினு கேட்டிங்கனா நம்ம பைக் டெலிவரி எடுத்த KTM புதுக்கோட்டை ஷோரூம் தான். அண்ட் தேங்க்ஸ் டு KTM புதுக்கோட்டை. அண்ட் இந்த ஷோரூம்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டி டெஸ்ட் ரைட் இருக்குங்க. யாருக்கும் டெஸ்ட் ரைட் வேணும்னா கண்டிப்பா வந்து ட்ராக் டெஸ்ட் நேம் சொல்லி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா நீங்க வந்து நார்மலா கேட்டாலும் கொடுப்பாங்க. இருந்தாலும் சொல்லிக்கணும்ல. ஸோ ட்ராக் டெஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மரியாதை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஓகேங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பற்றி யாருக்குமே பெருசாக பார்த்தீங்கன்னா தெரியலங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வண்டியோட பவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மாதிரி பண்ணோம் வாங்க வீடியோ போகலாம். அண்ட் ஃபேமே இதான் பார்த்தீங்கன்னா அஸ்கோர்னா Sweatpillion சைட் ப்ரொஃபைல் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 401 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டேங்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. இதில் பார்த்தீங்கன்னா 398cc இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. 44 bhp பவர் அண்ட் 39 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. எனக்கு என்னமோ Duke 390 விட பவர் அதிகமாக தான் இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுத்திருக்கேன். ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ ரேடியேட்டர் ஃபேனுமே பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க அட்வென்ச்சர் டைப்பில். ஸோ இப்போ வர பைக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. அதாவது ஓல்டு 250 இருக்குது. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா Sweatpillion அண்ட் Vitpillion 2 250 சிசிக்கான வீடியோஸ்மே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும். ஸோ டாப் எண்ட் வீடியோமே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் அரௌண்ட் ஒரு 171 கிட்ட பார்த்தீங்கன்னா ரீச் ஆச்சு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிது. இது அதை விட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட டைப்பு. ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா KTMோட இன்ஜின் கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் பைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே அண்டர்பெல் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 செக்ஷன் டயர் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் டயர். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்ஸ் வீல் தான் கிடைக்குது. டியூப்லெஸ் கிடையாது. டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் லுக் கைஸ். ஸோ ரொம்ப பெருசான ஒரு ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ரிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா TRLs மாதிரி. அண்ட் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா இதான் லுக்கு நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக பின்னாடி பார்த்துருவோமா. பின்னாடி பார்த்துட்டு அப்புறம் TFT டிஸ்பிளே போவோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா சேம் பழைய மாடலில் இருக்கிற டேஞ்சர் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்லாம் பாருங்களேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட சிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா Duke 390 இருக்குது. ஸோ R3 இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா Himalayan 450 இருக்குது. ஸோ இந்த வண்டியை எதுக்கு எடுத்துகிட்டு போகலாம்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் ரைடுக்கு அப்புறம் ஆஃப் ரோட் கூட பண்ணலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வீல் இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ஆஃப் ரோட்லாம் பண்ணும்போது. அண்ட் கிளச்சஸ் அண்ட் பிரேக் லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட மைலேஜ் அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி பார்ப்போமா. 13.5 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட கீ. அண்ட் பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர்ஸ். ஸோ மைலேஜ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ட்ரைவ் பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ மைலேஜ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 25 to 30 கண்டிப்பாக தரும். ஸோ ஹேண்டில் பாஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 390 கொடுத்துருக்காங்க. அதே சுவிச்சஸ் தான் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸுமே அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் ஃபோக்ஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எல்லாமே இதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். கில் சுவிட்ச் போடணும். கில் சுவிட்ச் போட்டு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற பட்டன். ஸோ அசார்ட் லைட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மெயினாக நான் எந்த வண்டி உங்களுக்கு எடுத்து போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஓல்டு 250 டிஸ்பிளே தான் அந்த 400லையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படி கிடையாதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3,60,000 பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை KTM ஷோரூமில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் எவ்வளோங்கிறத போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெஸ்ட் ரைடும் எடுத்து பாருங்கள். நான் ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 11,000 RPM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர்ஸு அண்ட் 160 km/h லிமிட்டு கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ABS இருக்குது. குயிக் ஷிஃப்ட் இருக்குது. ஸ்ட்ரீட்டு ரைடு அப்புறம் ரோட் மோட்ஸ் இருக்குது. MTC மோட்டார் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட்டு அண்ட் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே இது கிளிக் பண்ணோம்னா மோட்டார் சைக்கிள் ரைட் மோட் போயிட்டிங்கன்னா ஸ்ட்ரீட்டு அது எல்லாமே இருக்குது. ABS அண்ட் மோட்டார் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஈஸி ஷிஃப்ட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்ட்டு ஆனில் தான் இருக்குது. ஸோ டச் சிஸ்டம் கிடையாது. டச் கொடுத்துருந்தாங்க இன்னும் சூப்பராக வந்திருக்கும். பைக் இன்ஃபோ ஸோ ஃபியூல் ரேஞ்சு கூல் அண்ட் டெம்பரேச்சர் பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே காமிக்கும். ட்ரிப் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2 இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா கைஸ். ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொளுத்துது. தெரியலனா கோச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவு என்னால் பார்த்தீங்கன்னா காமிக்கும் அளவு காமிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே காமிக்குதுங்க. செம்ம ஹீட் ஆகுது. முடியலங்க அந்த வெயிலில் அந்த வீடியோஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம். அண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் லைட் சுவிட்ச்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. லைட் பார்ப்போமா. ஸோ நைட் டைமில் LED டிஸ்பிளே கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் ஃபேமிலி ஸோ ஷார்ட் ரைடர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 820mm சீட் ஹைட் தான், நல்லாவே எட்டுது. ஜாலியாக பார்த்தீங்கன்னா இப்படி ஆட்டிக்கிட்டே கூட நீங்கள் போகலாம். அண்ட் டேங்க்லாம் பாருங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கீ ஆன் பண்ணுவோமா? ஸோ கீ ஆன் பண்ணால் ஸோ ஹச்சுங்கிற மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எப்படி ரெடி டு ரேஸுங்கிறது கேடிஎம்மில் வருமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை ஹச் அதான் ஸ்கொயர்னா அப்படிங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணுறதுக்காக ஹச்சுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு அப்படியே போவோம். சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அரௌண்ட் அந்த விட்பில்லன் 250 சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கேட்குது. கிளச்சு ரொம்பவே இதாக இருக்குங்க, விடக்கூட இல்லை அதுக்குள்ளே மூவ் ஆகுது. ஐயா இருங்க போவோமா? பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது கைஸ். பிரேக்கிங் பக்கா கைஸ், பவரும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. அண்ட் ஃபேமே ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்தேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ப்ளக்இன் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக உங்களுக்கு மீட்ரு ஓடலன்னா கண்டிப்பாக தெரியும் வீடியோ வந்து பெருசாக ரீச் ஆகாது, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா சேம் பட் டிஃப்ரெண்ட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு 390 பவர் தான் இதில் கிடைக்கிது. பட் நியூ மாடல் 390 பார்த்தீங்கன்னா இன்னுமே காம்பேக்டாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பஸ் பக்கத்தில் வந்துடும், அந்த ஓட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வடக்கு நண்பரோட வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதாவது சூப்பர் பைக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அந்தளவு பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்கும் வண்டி. பட் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் ப்ளஸ் லாங் ரைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாஸ் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அண்ட் முன்னாடி கொஞ்சம் லைட்டாக குனிஞ்சிருக்க மாதிரி தான் இருக்குது, பட் ரொம்ப குனிகிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ விட்பில்லன் மாதிரி. வைப்ரேஷன் கேட்டிங்கன்னா வைப்ரேஷன் பெருசாக இல்லைங்க. ஸோ வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நியூ பைக்ஸில் மோஸ்ட்லி வராது. பா தரமான பவருங்க. செகண்ட் கியரில் இருக்குது. பா செகண்ட் கியரில் 75 லாக் ஆகுது கைஸ். தேர்ட் கியர்லேயே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு. ப்ளஸ் எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. ஃபேமே 390 பவர் பார்த்தீங்கன்னா அச்சாவாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டி டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது கைஸ். ரொம்ப ரகடாகவும் இல்லை, பட் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் இப்படி வந்துடுதா. ஸோ உங்களுக்கு சென்டரில் கொடுக்காம சாக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் அண்ட் ஹார்ட். ஸோ 2 டைப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. யூனிக்காக இருக்குங்க. ஸோ சிட்டிஸ்குள்ளே நீங்கள் ரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களை எல்லாருமே பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு இப்போயுமே ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே தான் கைஸ். டோட்டலி டிஃப்ரெண்ட், செம்மையாக இருக்குது. ரைஸ் பண்ணி பார்ப்போம். இதுலேயுமே எனக்கு ஒன்று பிடிக்காது என்ன விஷயம்னா அந்த எல்லோ கலரில் வருது பாருங்களேன், ஆர்பிஎம் அதாவது லாக் ஆகும்போது. எனக்கு அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. 4th கியர் 5th கியரில் போதான்னு பார்ப்போமா? 4th கியரில் 30. ஸோ 4th கியரில் 30-35 போகுது. 5th கியர் அடிக்குதுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஸோ சிட்டிஸ்குள்ளே 3rd கியர் வரைக்கும் தான் ஓட்ட முடியும். ஸோ அதிகபட்சம் ஒரு 40 க்ரூஸ் பண்ணிங்கன்னா 4th கியர் போட்டு யூஸ் பண்ணலாம். பிரேக்கிங் பக்கா. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். பா தரமான பவருங்க. ஸோ 390 ஈக்குவலாக ஒரு வண்டி உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா 250 விட்பில்லன் ஓட்டியிருக்கேன். அது 250 சிசியில் 170 பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் ரீச் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாக் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கேடிஎம்மில் கொடுத்த மாதிரி லாக் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் நீங்கள் வந்து லாக் எடுத்துட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். ஸோ லிமிட்னு சொல்லிட்டு 160 பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் நல்லா இருக்குங்க. ஸோ வைப்ரேஷன்லாம் சுத்தமாக இல்லை, ஸ்டேபிளாக பார்த்தீங்கன்னா போகுது வண்டி. பவர் ப்ளஸ் பிரேக்கிங் பக்கா. 4th கியர்லேருந்துமே புஷ் பண்ணுறேன். ஹாரனுமே நல்ல மெலோடியாக இருக்கு கைஸ்.
வெடிக்குதுங்க எக்ஸாஸ்ட்டு. இங்கே பாருங்கள் என்ன சார் தரமாக செஞ்சுருக்காங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் இன்னும் பெட்டராக ரெடி பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுது சில விஷயங்களில் மட்டும். லுக்ஸாக இருக்கட்டும். ஸோ லுக்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா சில பேர் வாங்குறது கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லுக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி பைக்ஸு. பவர் ஆனால் பக்கா கைஸ். செம்ம பவருங்க. ஸோ வண்டி 3,60,000 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கா ஒர்த்து கைஸ். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம யூனிக்காக இருக்குது. ஸோ ரோட் சைடில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி லுக்கை வச்சு பார்க்குறாங்களோ இல்லையோ எக்ஸாஸ்ட் நோட்டுக்காண்டி கண்டிப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் வீடியோஸில் கேட்குறத விட எக்ஸாஸ்ட் நோட் நேரில் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கே பிடிச்சிருக்கு. பவர் பேக்கடு மிஷின் கைஸ். ஸோ 390 ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டும்போது அந்த பவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் கிடையாது. சேம் அப்படியே சேம் 4th கேட்டையுமே அந்த பவர் தெரியும் பாருங்கள். நீங்கள் எப்பயுமே அந்த 250cc கேட்டகரியிலே பார்த்துட்ருப்பீங்க. இது 250 கிடையாதுங்க, 400cc. ஸோ 398cc கொடுத்துருக்காங்க. ஸோ 44 bhp பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 39 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோவே. ஏன்னா நிறைய பேர் 250 மட்டும் தான் இருக்குது, டிஸ்பிளேலாம் எதுவும் மாற்றிருக்க மாட்டாங்க, 400cc விட்டுருக்காங்கிறத நாலேஜ் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தான் தெரியும். பட் பார்த்தீங்கன்னா நானே TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ வீடியோஸ்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் TFT டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஸோ டர்னிங் பக்கா. சவுண்டு கேளுங்க. குயிக் ஷிஃப்ட் ரைஸ் பண்ணி பார்ப்போமா? வாவ், பக்காங்க பக்கா. குயிக் ஷிஃப்டரோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா என் AD with 990 கொடுக்குற குயிக் ஷிஃப்டரை விட பார்த்தீங்கன்னா இதில் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு KTM புதுக்கோட்டை. ஸோ உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா புது வண்டிலாம் இவங்ககிட்ட கேட்டு நான் வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸு சொல்லிக்கலாம். அண்ட் டெஸ்ட் ரைட்லாம் வேணால் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க புதுக்கோட்டையில் இருந்தீங்கன்னா. அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பைக்ஸ்லாம் வாங்குங்க. ஸோ நானே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் 390 பெரம்பலூர்லேருந்து திருச்சியெல்லாம் விட்டுட்டு புதுக்கோட்டையில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எதனாலனா நம்ம வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்பர்ஸ்லாம் வாங்கிக்கலாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ தாண்டி லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்லாம் வாங்கிக்கலாம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே. ஸோ அதனால் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் நம்பர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ வண்டி வந்து இங்கே எடுக்கிறனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ KTM சைடில் இருந்து, அதுவும் KTM புதுக்கோட்டையில். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா KTM ஷோரூம். ஸோ நம்ம போயிட்டு அப்படியே ஒரு ரூட்டு நடிச்சிருவோம் கைஸ். ஸோ டாப் எண்ட் செக் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் முடிஞ்சுன்னா யாரும் வாங்கியிருந்தா கண்டிப்பாக உங்கள்கிட்ட டாப் எண்ட் செக் பண்ணி காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஸோ பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்கில் யாரும் இந்த மாதிரி ஏதாவது யூனிக்கான பைக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ இல்லை நீங்களே வச்சுருந்தாலும் கொஞ்சம் கொடுங்க. ஸோ ரிவ்யூஸ் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். வித் யுவர் பர்மிஷன் டாப் எண்ட் நான் ஓட்டிக்கிறேன். ஸோ வித்தவுட் யுவர் பர்மிஷன் கண்டிப்பாக நான் ஓட்ட மாட்டேன், டோன்ட் வரி. ஸோ கேட்டு தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வண்டி எல்லாமே ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பைக்ஸ் ரிவ்யூஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் எல்லாமே குறைஞ்சிருச்சுன்னு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பசங்க நிறைய பேர் நமக்காக இருக்கீங்களே அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு எடுத்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ குறையாமல். ஓகேவா? ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. ஸோ ரோட் மோட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. ஸோ 13.5 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி, மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.60 lakhs. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 400cc கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா NS 400Z அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இதை விட சீப் 400cc செக்மெண்ட்டில். பட் இந்த TFT டிஸ்பிளே, குயிக் ஷிஃப்ட்ரு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா அதில் வராது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா இப்போது செக்மெண்ட்டில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டியூக் 390 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டியூக் 390 ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த Husqvarna 400 ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா சேம், அதாவது டியூக் 390யோட சேம் இன்ஜின் தான். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ பக்காவாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா லுக்ஸ். ஸோ கடைசியாக பார்த்துக்கோங்க. ஸோ டியூல் சேனல் ABS தான் கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குல்ல வண்டி பார்க்குறதுக்கு. ஸோ பார்க்க பிடிச்சிரும். எல்லாமே வாங்கும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா வாங்கிட்டிங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கும்போது தானாக உங்களுக்கு பிடிக்கணும்.
ஓகேவா? ஓகேங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்துட்டோம். ஸோ கேடிஎம் புதுக்கோட்டை இங்கே தான் பார்த்தீங்கன்னா பைக் டெலிவரி எடுத்தோம். அண்ட் ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேடிஎம்மில் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலும் இங்கே வந்து டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி புக் பண்ணணுனாலும் புக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்க. ஸோ எங்கே சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஏகப்பட்ட பைக்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எடுத்து போடணுங்கிறது குறைஞ்சிருச்சு. ஸோ உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுங்க. முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நான் வண்டி எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ போடுவேன். ஓகேவா? டாடா பை, லவ் யூ ஃப்ரம் கீப் சப்போர்ட்டிங். டாடா.